எங்களோட அமைப்பு வந்து சர்வதேச சட்ட உரிமை மற்றும் மனிதநீதி சபை அப்படிங்கிறது எங்களோட அமைப்பு. எங்கள் அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது. கம்ப்ளைண்ட் இல்லை, ஒரு உதவி வருது. என்ன உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரஸ்டக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துக்கடை போகிற வழியில் ஒரு பாலிடெக்னிக் காலேஜ், அந்த காலேஜில் படித்த ஒரு பெண்ணுக்கு வந்து சர்டிஃபிகேட் அவங்களுடைய படித்த சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்கணும் அப்படின்னா 18,000 ரூபா ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அமைப்பில் வந்து ஒரு உதவி கேட்குறாங்க. சரி 18,000 ரூபா தானே, நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அமைப்பு மூலியமாக இருக்கிற எங்கள் உறுப்பினர்களாக சேர்ந்து நாங்கள் ஒரு சிறிய தொகையை ரெடி பண்ணிவிட்டு ஒரு 8,000 ரூபா ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அங்கே போகிறோம். போய் அந்த பிரின்ஸ்பால்கிட்ட பேசி சரி தொகையை கம்மி பண்ணி நம்ம கட்டி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்துடலாம், அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும். அவங்க வந்து 2011 படித்தவங்க, 2020 வரைக்குமே வந்து அவங்க படிப்பு அந்த சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்னா ரொம்ப வறுமையில் இருக்காங்க. 3 மாத கை குழந்தை வச்சுருக்காங்க, 4 வயசு குழந்தைய வச்சுருக்காங்க. அவங்க இவ்வளோ சூழ்நிலை, கஷ்ட சூழ்நிலை. அவங்க கணவன் வந்து பெயிண்டிங் வேலை செய்கிறாரு. சரி உதவி செய்யலாம்னு சொல்லி பிரின்ஸ்பால்கிட்ட பேச போகிறோம். அப்பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை அந்த பிரின்ஸ்பால். என்னென்னு பேசினா தான் அதுக்கு ஒரு முடிவு வரும். அப்போ எங்களை உள்ளே விடலை, நீங்கள் பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்து எங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தா, அந்த பெண்ணிட்ட வந்து அந்த பெண்ணுடைய தொலைபேசி நம்பர் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒன்று பணம் கட்டுங்க, இல்லைன்னா தனியாக வாங்க நீங்கள் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? அதனுடைய விஷயம் என்ன? ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு கல்வி நிறுவனத்தில் பிரின்ஸ்பால், உயர் பதவியில் இருக்கிற ஒரு பிரின்ஸ்பால், ஒரு கல்வி போதிக்கிற ஒரு போதகர் இப்படி தான் இருக்கணுமா? இது மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்குது. அது விஷயமா வந்து நாங்கள் கலெக்டர்கிட்ட இப்போ பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். 2 நாளில் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க.